வடமாகாணத்தில் உள்ள யாழ்ப்பாணம் தவிர்ந்த ஏனைய 4 மாவட்டங்களும் கடைசி 4 இடங்களில்தான் உள்ளது. சுற்றுலா சார்பான முதலீடுகளிலும் வடமாகாணத்தில் யாழ்ப்பாணம் தவிர்ந்த ஏனைய 4 மாவட்டங்களிலும் ஒரு செயல் திட்டம் கூட 2025 உள்ளீர்க்கப்படவில்லை. இவ்வாறான புள்ளிவிவரங்கள் சுற்றுலாத்துறையில் மிகவும் கடைசி நிலையில் உள்ள மாவட்டங்களான முல்லைத்தீவு மற்றும் மன்னார் மாவட்டங்கள் காணப்படுவதை சான்றுபடுத்துகின்றன. பேரவையை தலைமை தாங்கும் சபாநாயகர் அவர்களே, இலங்கை சுற்றுலா அதிகார சபையால் 25 மே மாதத்தில் வெளியிடப்பட்ட இலங்கைக்கான உள்வரும் பயணம் தொடர்பான அறிக்கையில் இலங்கையில் உள்ள 25 மாவட்டங்களில் மிகவும் குறைவான உள்வரும் பார்வையாளர்களை கொண்ட மாவட்டமாக முல்லைத்தீவு குறிப்பிடப்படுகின்றது. 25 மாவட்டங்களில் கடைசி 4 மாவட்டங்களும் வடமாகாணத்தில் உள்ள யாழ்ப்பாணம் தவிர்ந்த ஏனைய 4 மாவட்டங்களும் தான். முல்லைத்தீவு சூழலியல் சுற்றுலாவுக்கும் வரலாற்றியல் தேடல்களுக்கும் மிகவும் ஏற்ற இடம் என குறிப்பிடும் அறிக்கை மட்டுப்படுத்தப்பட்ட உள்கட்டமைப்பு வசதிகள் மற்றும் அணுகல் தொலைவு என்பவற்றால் கவனிக்கப்படாதிருப்பதை சுட்டிக்காட்டுகின்றது. மாவட்ட அடிப்படையிலான தங்குமிடங்களின் வரிசையிலும் 25 மாவட்டங்களில் முல்லைத்தீவு 25வது இடத்தில் உள்ளது. வடமாகாணத்தில் உள்ள யாழ்ப்பாணம் தவிர்ந்த ஏனைய 4 மாவட்டங்களும் கடைசி 4 இடங்களில்தான் உள்ளது. சுற்றுலா சார்பான முதலீடுகளிலும் வடமாகாணத்தில் யாழ்ப்பாணம் தவிர்ந்த ஏனைய 4 மாவட்டங்களிலும் ஒரு செயல் திட்டம் கூட 2025 உள்ளீர்க்கப்படவில்லை. இவ்வாறான புள்ளிவிவரங்கள் சுற்றுலாத்துறையில் மிகவும் கடைசி நிலையில் உள்ள மாவட்டங்களான முல்லைத்தீவு மற்றும் மன்னார் மாவட்டங்கள் காணப்படுவதை சான்றுபடுத்துகின்றன. சமத்துவ அடிப்படையில் 4% பங்கு பெற்றலை ஒரு மாவட்டம் கொண்டிருக்க வேண்டிய நிலையில் கொழும்பு காலி தலா முடியும் கொழும்பு காலி தலா 20% முல்லைத்தீவு மற்றும் மன்னார் தலா 0.08% கொண்டிருப்பது தீவின் மிக பெரும் சமத்துவ இடைவெளியை சான்றுபடுத்துகின்றது. இவ்வாறான நிலையில் சுற்றுலா சார்பான அனைத்து புள்ளிவிவரங்களிலும் மிகவும் பின்னடைவான நிலையில் உள்ள இவ்விரு மாவட்டங்களின் நிலைபெறான அபிவிருத்திக்கு தங்கள் அமைச்சு விசேட தலையீட்டை கடந்த காலத்தில் மேற்கொண்டுள்ளதா அல்லது இனி வரும் காலத்தில் மேற்கொள்ளுமா என்று கேட்கின்றேன். Honorable Deputy Minister. Honorable Speaker, we admit that particularly Mullaitivu district, there needs to be heavy concern on infrastructure development. In fact, tourism is an industry which need to promote and develop in line with all other basic infrastructure facilities. And as a policy of our government, we have identified this. Particularly, we are working with World Bank and ADB of several projects to develop those basic infrastructure facilities in line with tourism potential and to promote these as well. So we are also launching the Global Tourism Campaign next month, and these areas will be included for promotion as well. So we admit that further need to focus on the infrastructure development, which in line with all other ministries, we will continue to invest on those basic infra. Honorable Member, your second question. நன்றி. முல்லைத்தீவில் நிலைபெறான சுற்றுலா அபிவிருத்திக்கு சமூக அடிப்படையிலான சுற்றுலா, சிறிய அளவிலான விருந்தினர் விடுதிகளுக்கு வாய்ப்பளித்தல் என்பன ஒப்பீட்டளவில் பொருத்தமாகும் என சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபையின் 25ஆம் ஆண்டின் மீளாய்வில் உள்ள ஆண்டறிக்கை முன்மொழிகின்றது. ஓய்வெடுக்கும் இடங்கள், மலசலகூட வசதிகள், பயணிகளுக்கான போக்குவரத்து வசதிகள், பயிற்றப்பட்ட சுற்றுலா வழிகாட்டிகளை பணிக்கமர்த்தல் என்பவற்றோடு தொடக்கம் பெற்று இன்னமும் முடிவடையாத நிலையில் உள்ள சுற்றுலாசார் கட்டுமானங்களை உடன் நிறைவுக்கு கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகளையும் முன்னுரிமை அடிப்படையில் தங்கள் அமைச்சு மேற்கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன். குறிப்பாக முல்லைத்தீவின் நகர் பகுதியில் உள்ள அங்கேற்கண்ணி அன்னக்குடிலுக்கு அருகில்
அமைக்கப்பட்ட பொழுதுபோக்கு பூங்காவிற்குரிய வேலை திட்டம் மிக நீண்ட காலமாக முடிவுறப்படுத்தப்படாது கைவிடப்பட்ட நிலையில் காணப்படுகின்றது. குறித்த வேலை திட்டத்தை நிறைவுறுத்துவதற்கு 32 மில்லியன் நிதி தேவைப்படுவதாக மதிப்பிடப்பட்டுள்ளது. இவ்வாறாக ஒரு செயல் திட்டத்தை தொடங்கி அதனை அடுத்தடுத்த ஆண்டுகளில் முடிவுறுத்தாது விடுவது ஏன்? மேற்படியான பகுதியளவில் உள்ள வேலை திட்டங்களை நிறைவுறுத்த தங்கள் அமைச்சு விசேட தலையீட்டை இயல்தகு கேட்டுக்கொள்ளுகின்றேன். Honorable Deputy Minister. Honorable Speaker, we invest, in fact, we call for project proposal from district secretaries, and based on those, we get the clearance from the National Planning Department and release funds from the ministry. Other than that, Northern Provincial Council also implements certain tourism development projects. But this particular project, I will look into that whether it is a project where we have funded or Northern Provincial Council, and will take necessary actions to complete it. And also these small business operators in tourism and hospitality sector, we have had a discussion with World Bank all over the island to support them in low interest loan schemes to build rooms, washrooms, and enter into the hospitality business. That program will be implemented soon. Other than that, Ministry of Entrepreneurship Development has also included low interest loan schemes for these kind of entrepreneurs, and tourism is open under that scheme as well.